ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. இதில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்களா? அவங்க அந்த கட்சிகளுக்கு உங்களுடைய ஓட்டு இருக்குமா? இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசி ஓட்டு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய வாக்கு இருக்குமா? எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு தான் எங்கள் ஓட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சினா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசி ஓட்டு நினைக்கிறீங்க? 99% எல்லாம் பணம் கொடுக்குற கட்சியாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு % எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நல்ல அரசியல்வாதி இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அரசியல்வாதின்னு பார்க்க போனால் நாம் தமிழர் சீமான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் நிச்சயமாக ஓட்டு போடலாம் நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவன் வந்து உங்களுக்கு வந்து சேவை செய்ய மாட்டான். எவ்வளோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா அவன் பல லட்சம் கோடியை வந்து கொள்ளடிக்கிறது தான் அவனோட நோக்கமாக இருக்கும். அதுமாரி அவங்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க மக்களையும் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாருல. அதை ஏன் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க? மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மக்கள் என்னைக்கு ஒரு ஊர்வசி சோப்புக்கு ஒரு கிளாஸ் ஃப்ரீன்னு சொல்லி ஏமாறுதோ அந்நேரம் இந்த நாடு உருப்படாது. என்றைக்குமே ஒருத்தவங்க ஒரு அரசியல்வாதி இலவசமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு திட்டம் போட்டானே அவன் ஒரு பெரிய திருட்டு போயின்னு அர்த்தம். அதான் உண்மை. ஒரு உண்மையான அரசியல்வாதி என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக மக்களுக்காக நான் நிற்பேன். நான் என் தரப்புலேருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க. மக்கள் தரப்புலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ, மக்கள் தரப்புலேருந்து என்னென்ன நமக்கு சேவைகள் மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய அரசியல்வாதி தான் கண்டிப்பாக ஒரு நாடு முன்னேற்றத்துக்கு வழி வரும். கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும். நன்றி. காசு கொடுத்தா யாருனாலும் ஓட்டு போட்டுடலாம். காசு நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு மக்களுக்கு தேவையான எல்லாம் செய்யணும். அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். சும்மா காசு கொடுக்குறான்னு ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. இப்போ மோடி காசு கொடுக்குறான்னு அவருக்கு ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. நமக்கு செய்கிற ஆளுக்கு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம். அப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, இந்த 4 கட்சிகளில் எந்த கட்சி மக்களுக்கு காசு கொடுக்காம மக்களுடைய பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்கறதா நினைக்கிறீங்க? நாம் தமிழர் அண்ணன் சீமான் அண்ணன். அவர் பேசலாம் கேட்டிருக்கீங்க? ப்ரோ, அவர் பேசுறதான் கருத்து ப்ரோ. அவர் வந்தால் நமக்கு செய்வார்னு அது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க இப்போ பணம் கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போட்டுடுறாங்க, சரிங்களா? பணம் கொடுக்குறேன்னு ஓட்டு போடுறாங்க. ஆனால் இவனுங்க பணத்தை கொடுத்துட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்களுக்கு அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க பணத்துக்காண்டி ஓட்டை போட்டுடுறாங்க. இப்போ நமக்கு செய்கிற ஆளுக்கு தான் நம்ம ஓட்டை போட முடியும். பணத்தை பார்த்துட்டு எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ரோடு போட மாட்டானுங்க, எதுவுமே பண்ண மாட்டானுங்க. இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் ப்ரோ பள்ளம் மேடுமாக கிடைக்கும், அங்கிட்டலாம் ஒருத்தனை செய்ய மாட்டாங்க. இந்த ஆட்சி டிஎம்க்கு சரியில்லை ப்ரோ. இப்போ அம்மா அப்பாட்டெல்லாம் பாலில் எல்லாம் சத்தியம் வாங்கிட்டு இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. ஆனால் சில மாணவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தா நம்ம பணத்தை தானே கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி போனால் நேர்மையாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா ப்ரோ? நம்மளாம் அப்படி இல்லை ப்ரோ. நம்ம செய்கிற நம்ம அண்ணன் சீமான நாம் தமிழர் அவர் ஓட்டு போடுறோம், அவர் செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் செய்வார். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. வேற எதுவும் கேட்குறேன் கேளுங்க, பேசுவான். அண்ணன் சீமானனுக்காண்டி நான் என் உயிரை கொடுக்குறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது எது இருக்கா? சீமானில் பேசுறது இல்லை, அவர் பேசுறது எல்லாமே நமக்கு பிடிச்சது தான் ப்ரோ. அண்ணன் சீமானில் ஜாதி பத்தெல்லாம் பழக மாட்டார். அவர் செய்கிறதுனா செய்வார். அவர் வரணும், ஆட்சிக்கு வரணும். அவர் வந்தால் எல்லாம் செய்வார். அவர் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்குது, செய்வார்னு இருக்குது. அந்த அண்ணனை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இப்போ மக்கள்லாம் காசை தான் பார்க்குறதே தவிர அவரோட மனசை பார்க்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா அப்பாவை நான் நம்பலை, என் தம்பி தங்கைகளை தான் நம்புகிறேன், அவங்க எனக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்கிறாருல, அந்த நம்பிக்கை வீணாக போயிடுமா இல்லை வென்றுவாரா? வென்றுவார் ப்ரோ, எனக்கு தெரியும். அவர் செய்வார். வந்தார்னா ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வார். இப்போ வந்தானுங்க, ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க சொன்னார் மாதிரி இப்போ பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம அண்ணன் சீமான் வருவாப்பில் செய்வாப்பில்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே பணத்துலாம் கொடுக்குறாங்க, அதை கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போட்டு நேர்மையாக தான் போடணும். யார் மக்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடணும். அப்படி யார் இந்த இப்போ இருக்கிற கட்சிகளில் யார் மக்களுக்கு காசு கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்கறதா நினைக்கிறீங்க? சீமான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க, இதுமாரி மக்கள் பாதிக்கப்படும் போது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் வரும்போது திமுகவும் அதிமுகவும் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். அப்புறம் 5 வருஷம் பட்னியா கிடப்பாங்க அப்படி சொல்றாங்களே. அது மனதான் நம்புறோம் சீமான் செய்வாங்க அப்படின்ட்டு, வேற ஒன்று. மேடம் வணக்கம். இப்போ இன்னும் 2 மாதத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. உங்களுடைய வாக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்குறவங்களுக்கு இருக்குமா, இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்குற நல்ல தலைவர்களுக்கு இருக்குமா? ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி தீர்க்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா, அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா 5 வருஷம் நம்ம கஷ்டப்படணும். ஜனநாயகத்திட்ட மாட்டிட்டு நம்ம
நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப இருக்கிற தலைவர்கள் யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு கேக்குறாங்களா? இல்ல அப்படிப்பட்டவங்க யாரும் இல்ல. சீமான் இருக்காங்க, அவங்களுக்கு போடலாம். அவர் கூட இப்ப ஒரு சமீபத்துல ஒரு மேடையில பேசினாரு. ஆமாம் ஓட்டுக்கு வந்து 1000 2000 கொடுத்து உங்ககிட்ட ஓட்டை வாங்கிட்டு போயிடுவான், 5 வருஷம் நீ பட்டினியா இருப்ப ஆமாம், அவங்க சொல்கிறது உண்மைதான். அப்படின்னு சொன்னாருல்ல அவரு. ஆமாம் அது மாதிரி ஒரு வாட்டி உனக்கு ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்குறானா உனக்கு வந்து கொள்ளடிக்க போறான்னு அர்த்தம் ஆமாம். அப்படின்னு சொன்னார்ல. ஆ. அவரையும் மக்கள் இன்னும் தேர்ந்தெடுக்காம இருக்காங்க. இது யாரோட தவறு? அது மக்களோட தவறு தான். அவங்க வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு பணம் கொடுக்குறவங்க கிட்ட ஓட்டு போடுறாங்க. இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி 2024 வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சீமானை தான் ஆதரிக்கிறாங்க. ஆமா. இது வெளிப்படையா தெரியுது. இந்த வாட்டி நிறைய வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அவரு? சீமான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. நான் கூட சீமான் தான். இருக்கு. நன்றி. பணம் கொடுக்குறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுண்ணே. பணம் கொடுக்காம யாருக்கு வந்து ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். நம்ம சீமானண்ணா பணம் இன்ன வரைக்கும் யாருக்குமே கொடுத்ததில்ல. நிறைய பேர்ட்ட இந்த மாதிரி நிறைய கூட்டத்துக்கு போயிருக்காரு. நம்ம சீமானனுக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக போடுவோம்னாலாம் நம்ம பாய்ஸ் அதுக்கு தான் போடுவாங்க. வேறு என்ன, மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து அப்படி கஷ்டப்படுத்துறாங்களே, இந்த வாட்டி மாற்றி போடணும்னு சொல்றாங்க. ஆனால் தேர்தல் வரும்போது திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு மாற்றி போட்டுறாங்கல்ல. ஆமாண்ணே. அதே மாதிரி தான் தம்பிகளும் இருப்பாங்களா, இல்லை தம்பிகள் மாற்றி? ஆனால் இல்லை காசு வந்து இப்போ வந்து ஜெனரேஷன் வந்து மாறிடுச்சு. 2K கிட்ஸ் ஆகிட்டாங்க எல்லாரும். இப்போ எல்லாத்துக்கும் மூளை வளர்ச்சி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அதனால காசு வாங்கினாலும் கரெக்டாக யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. நம்ம அம்மா அப்பா வந்து காசு வாங்கினாலும் அவங்களுக்கு பழைய கை வந்து அதிமுக திமுக 2 கட்சி தான். இப்போ வந்து 4 கட்சியாக மாறிடுச்சா, அதனால ஓட்டு 4 பிரிவாக மாறும். அதனால கண்டிப்பாக ஈக்குவல் வரும். அண்ணன் சீமான் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேடையில் வந்து ரொம்ப வேதனையாக சொல்லியிருந்தாரு. நான் எவ்வளவு கத்துறேன், 13 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன், யாரோட கூட்டணி வைக்கல, நான் மக்களை நம்பி நிற்கிறேன், மக்கள் தான் வந்து தொடர்ச்சி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, என்னை ஒரு நாள் தோக்கடிச்சிட்டே இருக்க, மக்கள் தான் தோத்து போவாங்களே தவிர நான் என்னைக்கு தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல. ஆமாம், அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை அது கண்டிப்பாக அண்ணனோட விடாமுயற்சி தான். அது அவரை எதுவும் குறை சொல்ல முடியாது. அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு இந்த வாட்டி. சீமான் அண்ணன் தான், சிஎம் தான் அவர் தான். அவர் சொல்றாரு தேர்தல் நேரத்தில் 1000 2000 காசை கொடுக்குறாங்க, அந்த காசை வாங்கிட்டு நீங்க ஓட்ட போட்டுருக்கீங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க, அந்த புரிதல் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாம இருக்கீங்களே. ஆமாம், அது வந்து வாங்குறவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வாங்கினாலும் அந்த வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது வாங்கினீங்கன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் போய்ட்டு கவர்மெண்ட்டை எதுவுமே கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அதோட இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதோட 3 மடங்கு 10 மடங்குக்கு பணம் கட்டி நீங்கள் அந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து ஓட்டு போடுங்க. யார் சீமானம் வரணும்னு உங்களுக்கே தெரியும், சிஎம்மாக வரணும்னு. நன்றி பிரதர். தேங்க்யூ மேடம். வணக்கம். இப்போ 24 எலெக்ஷன் 2 மந்த்ல வரப்போகுது. அப்படி இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குல்ல, அதில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்களா, அவங்களுக்கு உங்களுடைய வாக்கு போடுவீங்களா, இல்லை மக்கள் பிரச்சனையை பேசிட்டு ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன், மக்கள் பிரச்சனைக்கு உண்மையாக நிற்பேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய ஓட்டு போடுவீங்களா? மக்கள் பிரச்சனையை இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். புதுசாக யாருக்காச்சும் மாற்றம்னு வர்றவங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா இந்த முறை? புதுசாக அவங்க வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் ஓட்டு போட முடியும். தேர்தலில் வந்து எல்லா கட்சிகளும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு அந்த வழக்கம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கட்சிக்கு உங்களுடைய வாக்கு இருக்குமா, இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய ஓட்டு இருக்குமா? எனக்கு வந்து காசு கொடுக்காம போகிறேன் ஒரு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இப்போ எனக்கு பிடிச்ச சீமான் தான் பிடிக்கும். நான் அவங்க கடை ஓட்டு பண்ண வைக்கிறேன். அவங்க காசு நமக்கு தரமாட்டாங்க. அது காசு கொடுத்து போட்டாலும் அது லாபம் தானே நமக்கு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடலாம், காசு வாங்காமல் ஓட்டு போடலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சீமான் பிடிக்கும், நான் அவங்கள ஓட்டு போட போகிறேன். அதனால் ஒரு ஜஸ்ட் நம்ம காசு யார் கொடுத்தாங்க, யார் காசும் வாங்கி தான் போகிறோம். அது நம்ம காசு நம்மளை கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு ஓட்டு போடலாம், அது பிரச்சனை. நமக்கு எந்த விருப்பமாக இருக்கோ அதான் ஓட்டு போட போகிறோம். நான் சீமான் தான் ஓட்டு போடுவேன். நேர்மையாக இருக்கவங்க தான் ஓட்டு கொடுக்க முடியும். அப்படி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? நாம் தமிழர் கட்சி அது கொடுக்க ஒரு மேடையில் பேசியிருக்காருல்ல, ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறான்னா அவன்கிட்ட பல கோடியை கொள்ளடிக்க போறான் அப்படின்னு அதில் எச்சரிக்கை பண்றான். அது உண்மைதான். வாங்கிட்டாலும் நம்ம பணத்தை வாங்கிக்க, ஆமா, அது உண்மையா இருக்க ஓட்டு போடு அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, எப்படி பாக்குறீங்க? அது எப்போதும் டிஃப்ரெண்ட் தான், எப்படின்னு இல்லை. ஆனால் நம்ம நேர்மை, நான் போடுற ஓட்டு நாம் தமிழருக்கு தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. அது முட்டாள்தனம் தான். அது மாதிரி வாங்கிட்டு போட வேண்டாம், நேர்மையாக போடுங்க. நம்ம தான் வாழ போகிறோம் அந்த நாட்டில், பார்த்துக்கலாம். மக்கள் பிரச்சனை நேர்மையாக பேசுகிற காசு கொடுக்காம ஓட்டு போடும். அப்படி யார் இப்போ இருக்கான்னு நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்காம யார் தனிச்சு நிற்கிறான்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் அப்போ தான் சார். வணக்கம். சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களே, அந்த கட்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா, இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசுற அந்த தலைவர்களுக்கு அந்த கட்சிகளுக்கு உங்களுடைய பிரச்சனையை பேசுற தலைவருக்கு தான் ஓட்டு. யார் அப்படி பேசுறான்னு நினைக்கிறீங்க? தமிழ் சீமான்
அவர் பேச்சு கேட்டிருக்கீங்களா? கேட்டு நிறைய கேட்டுருக்கேன். அவர் மக்களுக்காக நிறைய பேசுறாருல. நிறைய. மக்கள் இன்னும் 13 வருஷமா அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காம இருக்காங்கல்ல. இது யாருடைய தவறு? மக்களோட தவறு தானே இது. ஆனால் அவர் கூடிய சீக்கிரத்தை வந்துருவார். அந்த மக்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கா? பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க. அண்ணாக்கு வந்து தன்னுடைய இதை விற்கக்கூடாது. நேர்மையாக நியாயமாக ஜனநாயக நாட்டில் வந்து நீதி நேர்மை நியாயம் ஏதோ அதை வலியுறுத்தி ஓட்டு போடணும். பணம் வாங்குறதும் சரி கொடுக்குறது முட்டாள்தனம், தப்பு. அது சீமான் அண்ணனுக்கு வந்து இந்த வருஷம் நான் வாக்களிக்கிறது இதாக இருக்குது. நிறைய அவர் மேடையில் பேசுறாரு, ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஜனநாயக உரிமை விற்கிற மாரி, உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தானா உங்களுக்கு சேவை செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட வந்து கொள்ளடிக்க தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான் அது. அதே மக்கள் இன்னும் புரிஞ்சாம இருக்காங்க. அது விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி மக்களுக்கு நீங்க என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன வேணும், காசு வந்து நம்ம வந்து காசு வாங்கினோம்னா நம்மளை வந்து 5 வருஷத்துக்கு உரிமை தொகை நம்ம வித்துடுறோம். அவங்கள்ட்ட போய் எதுவும் கேட்க முடியாது. நம்ம இப்போ போய் கேட்டாலும் கூட என்ன சொல்கிறாங்க, சும்மா ஓட்டு போட்டேன், பணம் வாங்கி தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டா நீதி நேர்மை காக்கப்படும். சீமான பேர் நன்றிண்ணா. நன்றி. இருக்காது, அவங்களுடைய வாக்கு இருக்காது. காசு கொடுத்துருக்கவங்களுக்கும் எங்களுடைய வாக்கு இல்லை. ஆமாம். ஓட்டுக்கு காசு வாங்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவங்க வந்து இந்த நாட்டை மோசமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக வாங்குறாங்க, அவங்க காசு வாங்குறாங்க. அப்போ விவரம் புரியல. இப்ப இருக்கிற கட்சிகள்ல எந்த கட்சியா வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம மக்களுக்காக போராடுறாங்கன்னு நினைக்கிறேன்? நம்ம என்னை பொறுத்து வந்து நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு. நாங்கள் வந்து ஏழ்மையான கட்சி. நாங்கள் தான் அரசியலில் காசு கொடுக்காம நாங்கள் ஓட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். உழைக்கிறவங்களுக்கு, நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுறது தான் நல்லது. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க செய்கிறது பூரா அவன் வந்து தவறு தான். அது அவங்களே உணரணும். உணர்ந்து என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும் அவங்களும். ஒரு தலைவர் நாம் தமிழ் கட்சி சீமான் மேடையில பேசியிருக்காரு, உங்களுக்கு 1000 2000 ஒருத்தன் பணம் கொடுக்குறாங்கன்னா உங்கள்ட்ட இருந்து 1 லட்ச ரூபாய் 2 லட்சம் திருட போறான்னு அர்த்தம். அது உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நீங்க இருங்க, அதனால ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாருல. பணம் எந்த தலைவர் சொன்னாலும் அதை ஏற்றுக்க வேண்டியதான். நம்ம வந்து இது வந்து அவர் சொல்கிறது நியாயம் தான், அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். வந்து அதை நம்ம செய்ய வேண்டியதான். நன்றி சார். மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா, அது சரியா தவறா? தவறு. அப்படின்னா ஓட்டுக்கு மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நேர்மையாக இருந்து மக்கள் பிரச்சனை பேசி தான் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு உங்களுடைய வாக்கு இருக்குமா? கண்டிப்பாக அவங்களுக்கு தான் இருக்குது. காசு கொடுக்காம கொடுத்து ஓட்டு போடுறவங்களுக்கு போட வேண்டியதில்லை. காசு கொடுக்காம ஓட்டு நேர்மையாக கேட்குறவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது தான். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து இந்த நேரத்தில் பாதிக்கப்படும் போது அப்படி சொல்லுவாங்க, ஆனால் தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்குற 1000 2000 வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டை போட்டுருவாங்க, அப்புறம் 5 வருஷத்துக்கு வந்து பட்டினியாக கிடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. நடைமுறையில் அதான் நடக்குது இப்போதைக்கு. இதுக்கு மேலே நேர்மையாக வந்து ஆட்சி நடத்துகிறவங்க வந்தால் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் காசு கொடுத்து ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். மக்களுக்கு கஷ்டம், நம்ம சமுதாய பிரச்சனைகளை கேட்குற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நான் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டில் நல்லாட்சி அமைய வாக்களிப்பேன்னு உறுதி கூறுறேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுக்காம மக்களுடைய பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்கறதா நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, காங்கிரஸ்? எந்த கட்சி கொடுக்குறது அந்த கட்சியோட விருப்பம். நாங்கள் காசு வாங்காமல் ஓட்டு அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். மக்களுடைய வரி பணத்தை தானே கொடுத்து அவங்கள்ட்ட ஓட்டு கேட்குறாங்க. ஆமாம். அதை வாங்கிக்கிட்டு நேர்மையாக உள்ளவங்களுக்கு வாக்கு செலுத்தலாமா? அதை பொறுத்தவரையும் தப்புன்னு தான் சொல்ல முடியும். அது தவறு தான். நம்ம காசாக இருந்தாலும் அநியாயமாக கொடுக்குறத நம்ம வாங்கக்கூடாது. அதான் என்னோட கொள்கை. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? துணிவாக நின்று யார் காசு கொடுத்தாலும் வாங்காதீங்க. தைரியமாக நின்று உங்கள் காசு வேண்டாம், எங்கள் ஓட்டு தான் எங்கள் உரிமை, மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, வாக்கு ஒன்றே தான். இது வந்து சுதந்திர நாடு, ஜனநாயக நாட்டில் வந்து ஓட்டு தான் நம்மளோட உரிமை. அதை கட்டாயமாக நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு போடாமல் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களை நல்லா ஆட்சியை செய்கிறவங்களுக்கு அமைய செய்யுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, ஆமாம். அந்த கட்சிக்கு உங்களுடைய வாக்கு இருக்குமா? இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை போய் பேசுகிறவங்களுக்கு உங்களுடைய வாக்கு இருக்குமா? அதாவது மக்கள் பிரச்சனை போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பணம் வாங்கினாக்கா அது வந்து ஒத்து வராது. பிறகு அவங்க கிட்ட நிலையிட கேட்க முடியாது. அவ்வளோதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்து நேர்மையாக மக்களுக்காக போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக போராடுறாங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் வேணுங்கிறது வந்து எல்லா பேருமே ஒரு நல்ல மனிதரை பார்த்து தேர்ந்து பார்த்து எடுத்தால் தான் அது வந்து நடக்கும். சீமான் பேசுறாருல, பணம் கொடுக்க மாட்டேன், என்னை நம்பி நிற்கிற மக்களுக்காக உண்மையா இருப்பேன்னு சொல்றாரு. அவருக்கு என்ன பண்ணலாம்? செய்யலாம். அவங்களுக்கும் உண்மையான வாக்கு செய்யலாம். நம்ம அது காசு வேண்டியில்லை, பணமும் வேண்டியில்லை.
வாய்ப்பு கொடுக்கலாம் கொடுக்கலாங்க.